இலங்கை தமிழரான போண்டாமணி கடந்த 1991 வெளியான பாக்கியராஜுவின் பவுனு பவுனுதான் என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல படங்களில் இவர் நடித்திருந்தாலும் மருதமலை, வின்னர், கண்ணும் கண்ணும், சுந்தரா டிராவல்ஸ் உள்ளிட்ட படங்களில் அவரது நகைச்சுவை காட்சிகள் பட்டி தொட்டி எங்கும் அவரை கொண்டு சென்றது. கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த போண்டாமணி பொழிச்சலூரில் உள்ள அவரது வீட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். பின்னர் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டது. தந்தையையும் வீட்டையையும் கவனித்துக் கொள்ளவே தான் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றதாக வேதனை தெரிவித்த அவரது மகன் கல்லூரி படித்து வரும் தனது சகோதரிக்கும் குடும்பத்திற்கும் அரசும் நடிகர் சங்கமும் ஏதேனும் உதவி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு அரசு அப்புறம் நடிகர் சங்கம் எங்களுக்கு எதனா உதவி செய்யணுங்க. அப்பாக்காக நான் படிப்பு நிப்பாட்டிட்டேங்க. அப்பாவுக்கு கூட யாருமே இல்லை, வருமானம் இல்லை, நான் படிப்பு நிப்பாட்டிட்டேங்க. அக்கா மட்டும் தான் வேலைக்கு படிக்கிறா, நானும் படிப்பு நிப்பாட்டிட்டேன். போண்டாமணியின் உடலுக்கு பெஞ்சமின், சிங்கமுத்து, மீசை ராஜேந்திரன், இமான் அண்ணாச்சி, முத்துக்காளை, செந்தில், மன்சூர் அலிகான், பாண்டி உள்ளிட்ட நகைச்சுவை நடிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு அவரது குடும்பத்துக்காக 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அளிக்கப்பட்டது. இதேபோல் நடிகர்கள் செந்தில் மற்றும் பிளாக் பாண்டி ஆகியோர் தங்களால் இயன்ற நிதியுதவி செய்தனர். அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலத்தில் நடிகர்கள் மன்சூர் அலிகான் மற்றும் சில நடிகர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். பின்னர் குரோம்பேட்டையில் உள்ள நாகல்கேணி மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.